வெயில் தாக்கத்தில் ஓடுறான். நொங்கு வந்து ஒரு மரத்துலேருந்து பிடுங்கினா பிறகு வந்து வணக்க மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கேகேஎஸ் ரோடில் நிற்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா கண்ணாடியோலாம் போட்டுக்கொண்டு நிற்கிறானேன்னு சொல்லி. நான் கண்ணாடியெல்லாம் பெரிய ஸ்டைலுக்காக எல்லாம் போடலை. இங்கே சரியான வந்து வெயில், கிட்டத்தட்ட அந்த வெயிலை வந்து பார்த்தோம்னு சொன்னால் 34 செல்சியஸுக்கு வந்து இப்போ இருக்குது. 34 செல்சியஸில் வந்து இருக்குது. 34 செல்சியஸ் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து அடிக்கிற வெயில்னு சொல்லி. பின்ன பாருங்க அப்படி வந்து வெள்ளையாக பிளர் பண்ண மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து வெயிலாக இருக்குது. இப்போ நான் நிற்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிருக்கும். 12 கால் ஆகிட்டுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் சனம் எல்லாமே போய் கொண்டிருக்கிறாங்க. சரியான வெயில், சரியான ஒரு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து இளநீ, அதாவது இளநியில் நொங்கு வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. இளநீ வந்து நாங்கள் அடிக்கடி வந்து குடிச்சிருக்கிறோம். நொங்கு வந்து எப்போயா தான் நான் குடிச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு கால் நொங்கு ஒருக்கா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நொங்கு ஒருக்கா குடிச்சு இந்த வீடியோ வந்து நான் பார்க்குறதான்னு நினைக்கிறேன். பாப்போம், அங்கே வந்து 2 பேர் நிற்கிறாங்களா, அவங்களோட கதைச்சு என்ன விலையில்னு சொல்லியிருக்கோம் எனக்கு தெரியலை. ஸோ அதெல்லாம் கதைச்சு இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து எங்களோட வீடியோட வந்து நினச்சிடுங்க. ஓகே, இதில் இப்போ தான் பைக்கை போட்டுட்டு இப்படியே வந்து நான் நடந்து போகிறேன்னு சொன்னால் அங்கே வந்து சரியான வெயிலாக இருக்குது, இங்கே வந்து நிழலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நொங்கு ஒருக்கா குடிக்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிளில் வந்து கட்டி வச்சுக்கிறாங்க நொங்குகள். அதையும் ஒருக்கா பார்த்துட்டு வந்து ஒருக்கா குடிப்போம். ஓகே, ஆனால் நொங்கு என்ன விலையாண்ணா? 150 ரூபா. 150 ரூபா நொங்கு. ஒரு நொங்கு வந்து 150 ரூபா. அண்ணா வந்து வைக்கப்படுறார், 2 நாள் நாங்கள் எடுப்போம். ஆனால் இது எந்த மரம் உண்டு அப்படியே தான் இருக்குதா? இல்லை. ஓகே. இது இப்போ எந்த ஊருக்கு ஊர் ஏதாவது டேஸ்ட் ஏதாவது வித்தியாசப்படுமா? அதெல்லாம் நொங்கு இதெல்லாம் கையில் எப்படி பண்ணீங்க என்ன? வேறு வேறு மரத்துக்கு வேறு வேறு டேஸ்ட் அப்படி இருக்கா? இல்லை அப்படி இருக்கு. அப்படியா? அப்போ எந்த மரம் நல்ல டேஸ்ட்? இல்லை இந்த ஊர் நொங்கு நல்லா இருக்கு? எந்த ஊர் அப்படின்னு இல்லைன்னா அந்த எப்படி இருக்கല്ലോ எப்படியா நாங்கெல்லாம் நல்ல இனிப்பாக இருக்கு இந்த நொங்கு. இது என்னம்மா என்ன இப்போ இந்த வெயிலுக்கு எல்லாருமே நொங்கு குடிக்கிறாங்களா என்ன மாதிரி? வெயிலுக்கு நொங்கு சிலர் வாங்குறாங்களே, வெயிலால் நிற்கிறாங்களே இல்லையோ எல்லாம் வெயில் தாக்கத்தில் ஓடுறாங்க. அண்ணா எங்கே இருக்கிறீங்க? நான் ஆனந்தபுரம். ஓகே. அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது இப்போ நொங்குகள் வேணும்னு சொன்னால் உங்களோட தொடர்பு பண்ணால் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. நொங்கு சீசன்னானே இப்போ ஒரு என்ன ஒரு 15-20 நான் போனால் சரி தானே, படம் முடிஞ்சு இப்போ நாங்கள். அது எவ்வளோ காலத்துக்கு நொங்கு சீசன் இருக்குது? அது ஒரு மாதம் தான். அப்படி இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதம் முடிஞ்சா சரி. வார வருஷம் தான் வருமா? அடுத்த வருஷம் தான். 2024 2025 வரும். அப்படியா? அப்போ இடையிலே எடுக்கிறோன்னா கஷ்டம். அப்படியா? கஷ்டம் கடை தவம் இருந்தாலும் எடுக்கலாம். அப்படியா? சில பேர் விஷயம்லாம் அதில் வாங்கி குடிக்காது. 100 ரூபா 150 ரூபான்னா 100 ரூபா 150 ரூபா ஓடுது. ஆனால் இது நல்ல சத்து இருக்குன்னு சொல்கிறாங்களா என்ன? இது என்ன பிரச்சனை தான், என்ன சொல்லுங்க. இது நாங்கள் இயற்கை ஜாமான் இல்லை தானே, நாங்கள் செய்யலை தானே. தானா உருவாரம் மனையிலேருந்தே உருவாரம். நாங்கள் செய்கிறோன்னா தான் பிரச்சனை வரும். அதுகளை கிருமி அதுகள் இதுகள் தானா உருவார சாமான வாங்குறாங்க இல்லையா? ஏன்னா அடிக்கடி தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருக்கீங்க. அது என்ன வெயிலுக்கு வைக்கிறானே, இந்த காஞ்சி என்ன இந்த நேற்றானவங்க 2-3 நாளவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா? காஞ்சால் உள்ளுக்கு ஏதாவது டேஸ்ட் மாறுமா? அது அப்படின்னு இருக்காம மேலே அந்த சுருங்கி போயிடும். வெட்டி தாங்களண்ணா பாதம்னு சொன்னால் அண்ணாவோட கதைச்சு நாங்கள். அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார். பாப்போம். இப்போ ஒன்று வெட்டி தர போகிறதா ஒரு நொங்கு வந்து 150 ரூபா வந்து சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். எத்தனை கண் பேர்? 2 3 பேர் 2 தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ஒரு கண் இல்லையா? ஓகே தாங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நாங்கள் நொங்கு வேண்டினாங்க. நொங்கு வேண்டி நான் இப்போ நிழலுக்கு வந்து நிற்கிறேன். அங்கே சரியான வெயிலாக வந்து இருக்குது. அந்த அண்ணாவோட வந்து கதைச்சிருந்தேன் நான். மற்ற வந்து இந்த நொங்கு வந்து ஒரு மரத்துலேருந்து பிடுங்கினா பிறகு வந்து வெறும் ஒரு 2 நாளைக்கு தானே இருக்குமாம். அதுக்கு பிறகு வந்து பழுதாகிற மாதிரி வந்துடும். அந்த மரத்துலேருந்து பிடிங்கினது ஒரு 2 நாளைக்கு வேண்டுறது தான், 2 நாளைக்கு விற்கிறது தான் தங்கள் உழைப்பு வந்து சொல்லியிருந்தார். நல்ல ஒரு கூரான கத்தியை வச்சு வெட்டி தந்துருக்கிறாரு. உண்மையாக பார்க்க வந்து நல்லாவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. உண்மையில் இதுக்கு வந்து 3 கண் தானே வருமாம். ஆனால் எனக்கு 2 கண் வந்துட்டுது. பட் ஓகே, 3 கண்ணோ 2 கண்ணோ பிடிச்சா எனக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏதாவது கூலாக குடிக்கணுமா இருக்குது. அதுக்காக தான் இதை வந்து பண்ணிக்கணும். ஓகே, நான் இது இருக்கோம் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டப்படுறேன். கையில் ஒரு கையில்
அமர்த்தினோட அப்படி தண்ணியாக வந்து பறக்குதுங்க. உண்மையில் இந்த வீடியோ வந்து எங்கேருந்து பார்க்குறீங்கலாம் தெரியாது. அப்படி பார்க்குறாங்க வந்து நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியாக வந்து நீங்கள் இலங்கையிலேருந்து கூட புலம்பெயர் நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கும்போது நொங்கு பிடிச்சிருக்கிறீங்களா, கடைசி என்ன மாதிரி பிடிச்ச அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களோட அனுபவங்களை முருக்கா பகிர்ந்து கொள்ளுங்க. நல்லா இருக்குது, சாஃப்டாக இருந்துருக்குது. இப்படி தான் நொங்கு வந்து இந்த நோண்டி தான் குடிப்பாங்க, தெரியுதா? இப்படி தான் குடிப்பாங்க. நான் 2 வருஷத்துக்கு முதல் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஊரில் வந்து இருந்தவர். அவர் வந்து எங்களை கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்தை அரியாலைகளை பூம்புகாரா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய மரங்கள் எல்லாமே இருக்கும். அவர் நிறைய நொங்கு வந்து பிடிச்சாங்க. நல்லா இருக்குது. பேச அந்த வீடியோ நிப்பாட்டிட்டு காசு இதில் குடிக்கட்டும்ன்ற யோசிக்கிறேன் நான். என்ன வருகுது இல்லை பார்த்தீங்கன்னா தான். அப்படியே ஜெலி மாதிரி இருக்கும் வந்து பார்க்க. வெட்டிடமாக ஒன்றா குடிச்சிடும். ஒட்டகையை வச்சு ஒன்று குடிக்கிறது கஷ்டமான விஷயம். செய்யும் பார்த்தீங்களா? இப்படித்தான். ஓகே, இனி அடுத்த இதையும் வந்து குடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஃபோனை வந்து கீழ் பைக்கில் வந்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு வடிவாக தெரியணுமன்றதுக்காக. இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஹண்ட் வந்து இருக்குது. இப்படியே வந்து நான் நோண்டினோம்னால் இங்கே ஐயோ வெளியில் ஜெலிமாக இருக்கும். அது உடைச்சோன்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மாதிரியாக வந்து இருக்கும். அந்த தண்ணியோடையும் வந்து அதை சாப்பிட்றதான் நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கும். சில யூடியூப் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். இந்த கண்ணை மட்டும் தனியாக எடுத்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஐயோ ஓகே, இப்போ அவனோட துண்டு வந்துருக்கு பாருங்க என்னம்மா இருக்குன்னு சொல்லி. நான் நிற்க அங்கே எல்லோரும் வந்து வேண்டி கொண்டு போகிறாங்க. நான் என்ன பார்ப்பேன். இந்த ஒருத்தரை வந்து நான் துருவி கேள்வி கேட்கல. அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னடா இந்த நொங்குமாய் துருவி கேள்வி கேட்டு கொண்டிருக்கேன், நொங்குமாய் நோண்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு அந்த நோண்டுற அர்த்தமே வந்து விளங்குது. சும்மா சாதாரணமாக நோண்டில நல்லா நோண்டினா தான் வந்து எடுக்கலாம். கிட்டத்தட்ட நான் 2வது வந்து முடிச்சிட்டேன். அந்த ஜெலி மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சேன்னா உண்மையில ஜெலியை சுற்றி வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று வேறு. அந்த வெள்ளை கவர் மாதிரி இப்போ ஒரு பார்ப்போம் இதில் எடுக்க முடியுமான்னு சொல்லி. அதைத்தான் உண்மையில் வந்து இப்படி ஒரு வெள்ளை கவர் ஒன்று இருக்கும். இந்த வெள்ளை கவரை சுற்றி தான் வந்து அப்படியே ஒரு கண் வடிவில் வந்து நொங்கு வந்து இருக்கு, 2 நொங்கு. ஸோ அதை அப்படியே அந்த அதோடையே சேர்த்து எடுத்து தர மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இந்தியாவில் யூடியூப் வழியை பார்க்கலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே அந்த இடத்துக்கு வந்து லெவலில் வந்து இல்லை. இங்கே வந்து நொங்கால் அவ்வளோ பெரிய வருமானம் பெறுமான்னு சொல்லி எனக்கு தெரியல.
நார்மலாக அவரேஜான வருமானங்கள் வந்து வரும். மேலே நோங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையில் நோங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி நோங்க வந்து வீட்டை வேண்டி கொண்டு போய் இதை அப்படியே நோண்டி எடுத்து உண்மையில் நொங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி வந்து நொங்க வந்து நான் வீட்டை வேண்டி கொண்டு போய் இதை வந்து நோண்டி எடுத்து கொஞ்சம் சீனி வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து கூழ் வாட்டர் வந்து சேர்த்து மிக்சியில் வந்து அடித்து போட்டு குடித்தோம்னு சொன்னால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஜெலி மாதிரியாக வந்து இருக்கும். உண்மையில் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் எறிய போகிறோம். இது வந்து கண்டவாட்டுக்கு எறியலை. அதுன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து எல்லாம் வந்து நுழம்புகள் நின்று திருப்பி வந்து எங்களோட சமூகம் தான் பாதிக்கும். ஸோ அந்த பொறுப்பும் வேறு எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் சரியாக வந்து அப்புறப்படுத்தணும். அந்த அண்ணாக்கள் திரும்ப ஒரு பாஸ்கெட் மாதிரி வச்சுக்கிறாங்க, அப்படி வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து நான் போட போகிறோம். ஸோ இதான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நம்பிக்கையோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற நேரத்துக்கு வந்துட்டேன். உண்மையில் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு தயவுசெய்து இப்படியான இயற்கை பானங்கள் வந்து குடித்தோம்னு சொன்னால் உடம்புக்கு வேறு எங்களுக்கு வந்து நல்ல சத்தாக வந்து இருக்கும், உடம்பு வேறு நல்ல எனர்ஜியாக வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நொங்கு குடித்த அனுபவம் எனக்கு உண்மையாக நல்லா இருக்குது. உடம்பு இப்போ தான் ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. விட்டால் எப்படி நான் நோண்டி ஃபுல் இதையே வந்து சாப்பிட்றேன்னு போல இருக்குது. அது நல்லா இருக்குது. ஓகே, இதோட வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். மற்ற வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த நொங்கு குடித்த அனுபவத்தை வந்து கட்டாயம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாட்டு இருக்கைகள் இந்த மாதிரி குடித்த நீங்கள் இப்போ என்ன மாதிரி குடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற வீடியோவில் சந்திப்போம். பாய்.